நாளையோட எக்ஸாம் ஆஃபலி எக்ஸாம் வந்து க்ளோஸ் ஆகுது, அதாவது முடியுது. அதனால் இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னானுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கதைக்கு சொல்ல போகிறோம். இந்த கதை வந்து 90 கிட்ஸோடைய ஒரு கற்பனை கதை, சரிங்களா? அந்த கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ படுங்க வாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு குரங்கு ஒன்று சுற்றிக்கிட்டே இருந்துச்சான். அந்த குரங்குக்கு பெரிய வால் இருக்குமா. எப்படி இருக்குமா வால்? பெரிய வால் இருக்குமா. அப்போ ஒரு நாள் அந்த குரங்கு காட்டோரமாக அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சா அந்த காட்டுக்குள்ள. அப்போ அங்கேருந்து முடி வெட்டுவாரா அவர் வந்தாராம். அந்த காலத்தில் வந்துட்டு அந்த மாதிரி நடமாடுவாங்க, ஒரு பெட்டி வச்சுட்டு நடமாடுவாங்க. இப்போம்லாம் கடை இருக்கு. அப்போம்லாம் ஹேர் கட் முடி வெட்டுறதுக்கு என்ன கிடையாது, கடை கிடையாது. 1-2 கடை இருக்கும், மிச்சது ஃபுல்லாக நடந்து தான் வீட்டுக்கு போய் கட் பண்ணுவாங்க. அப்போ இந்த குரங்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்னாச்சான், குரங்குடைய வாலில் முள்ளு குத்திருச்சான். அப்போ அந்த ஹேர் கட் பண்ணவங்க கொண்டு போகிறாங்களா, அவர் கொண்டு போகும்போது அப்போதான் அவர் பழகுறாரு. அப்போதான் ஹேர் கட் பண்ண பழகுறாரு. ஆனால் கையில் கத்திரி எல்லாமே வச்சிருக்கிறார். குரங்கு வாலில் முள்ளு குத்திட்டு. அப்போ அந்த குரங்கு சொல்லிச்சான், என் வாலில் முள்ளு குத்திட்டு கொஞ்சம் அந்த முள்ளை மட்டும் எடுத்து விடுங்களேன்னு சொல்லிச்சான். நீங்கள் கத்திரிலாம் வச்சிருக்கீல அப்படின்னு. அவர் அப்போ தானே பழகிட்டு இருக்கிறாரு. முடியன்னா அவர் கரெக்டாக வெட்டிடுவார், முள் எப்படி எடுப்பார்? அவர் என்ன டாக்டரா? இல்லை. அப்போ அந்த முள்ளை எடுக்கும்போது லைட்டாக கை மாற்றி போய் வாழை வெட்டிட்டு வரான். உடனே அந்த குரங்கு இருக்கா அழுவ ஆரம்பிச்சுட்டான். சரியா? அழுவ ஆரம்பிச்ச உடனே அவரு நான் தெரியாம வெட்டிட்டேன், மாத்தி தான் அவர் நீங்க அசைஞ்சிட்டு, அதனால தான் நான் வாழை வெட்டிட்டேன்னு சொன்னாராம். இப்போ என்ன செய்யணும் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ஹேர் கட் பண்றவரு குரங்கிட்ட கேட்கவும், குரங்கு சொல்லிச்சா, நீங்க வெட்டிட்டீங்க, எனக்கு நீங்க இந்த வாழை வச்சுக்கோங்க, கத்திரியை கையில கொடுத்துருங்க, வெட்டின வாழை நீங்களே வச்சுக்கிட்டு கத்திரியை கையில கொடுங்கன்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு அவர் கத்திரியை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாராம். ஏன்னா போயிட்டே இருக்கும்போதும் குரங்கு பாட்டு படிச்சுட்டே போச்சான். வாழு போய் கத்தி வந்தது டிங்கிடி டிங்காடே டிங்கிடி டிங்காடே அப்படின்னு படிச்சிட்டான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டி பழம் வித்துட்டு இருந்தாங்களாம். பழம் வித்துட்டு இருக்கும்போது மாம்பழம் வித்துட்டு இருந்தாங்களாம். மாம்பழம் வித்துட்டு இருக்கும்போது பாட்டிக்கிட்ட கத்தி இல்லையா, என்னடா செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குரங்கு பார்த்துருக்கு, என்ன பாட்டி கத்தி இல்லையா, நான் தரட்டான்னு சொல்லி குரங்கு வந்து கத்தி கொடுத்துருக்கு. பாட்டி என்ன செஞ்சு அந்த கத்திரியை வந்து மடக்கி வச்சு பழத்தை வெட்டியிருக்கு. மடங்கின கத்திரி உடஞ்சிடுச்சு. உடஞ்ச உடனே இந்த குரங்கு சொல்லிச்சான், நீங்கள் கத்திரியை உடச்சிட்ட, எனக்கு மாம்பழம் தான் சொல்லிச்சான். உடனே அந்த பாட்டி என்ன செஞ்சுட்டாங்க, மாம்பழத்தை கொடுத்துட்டாங்க. உடனே அந்த மங்கி பாட்டு படிச்சுதான், வாழு போய் கத்தி வந்தது டிங்கிடி டிங்காடே, கத்தி போய் மாம்பழம் வந்தது டிங்கிடி டிங்காடே, டிங்கிடி டிங்காடே டிங்காடே டிங்கிடி டிங்காடே அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த மாம்பழத்தை தூக்கிட்டு அப்படியே போச்சான். போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டி, இன்னொரு பாட்டி உட்காந்து வடை சுட்டாலாம். அந்த வடையை பார்த்துட்டு, என்ன பாட்டி வடை சுடுறியா அப்படின்னு அது கேட்கா. ஆமான்னு சொன்ன உடனே அந்த பாட்டிக்கிட்ட அந்த குரங்குச்சு கேட்டுச்சான், சரி பாட்டி, இந்த மாம்பழம் இருக்கு, நீ என்ன மாம்பழத்தை வச்சுட்டு வடை தெரியான்னு கேட்டுச்சான். அந்த பாட்டி சொல்லிச்சான், நான் தரேன், ஆனால் எனக்கு துட்டு வேணுமே அப்படின்னு பாட்டி கேட்டுச்சான். அந்த பாட்டி நான் வடை விற்கிற பாட்டி இல்லை, பயங்கரமான பாட்டியாக தானே இருக்கும். அதுக்காக சரி அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பாட்டி சொல்லிச்சான், நீ மாம்பழத்தை இங்கே வை, நான் வடையை சுட்டு போடுறேன், அதுக்கப்புறமா நீ மாம்பழத்தை எடுத்தா நான் வடை தரேன்னு சொல்லிச்சான். இந்த பாட்டியும் இந்த குரங்கும் மாம்பழத்தை தூக்கி ஓரமாக சட்டி மேலே வச்சிடான். இந்த மாம்பழத்தை தூக்கி ஒரு சட்டி மேலே வச்சிடான். இந்த பாட்டி வடையை ஃபுல்லாக அப்படியே சூடாக எடுத்து மாம்பழத்து மேலே தூக்கி போட்டேன். மாம்பழம் அப்படி வெம்பி போச்சு. எப்படி போச்சு? வெம்பி போச்சு. உடனே பழையபடி தான் குரங்கு என்ன செஞ்சிடான், எனக்கு நீ மாம்பழத்தை வச்சுக்கோ,
வடையை குடுன்னு சொன்னோன்னே வடையை வாங்கிட்டு பாட்டு படிச்சிடான். என்ன படிச்சிடான்? பாட்டு படிச்சு. பால் போய் கத்தி வந்தது டிங்கிடி டிங்காடே, கத்தி போய் மாம்பழம் வந்தது டிங்கிடி டிங்காடே, மாம்பழம் போய் வடை வந்துச்சு டிங்கிடி டிங்காடே அப்படின்னு படிச்சிடான். இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு வேலையும் யோசிச்சு செய்யணும். அந்த மனுஷன் முள் எடுக்க போகும்போது தானே தெரியாம கத்தியை வாழை வெட்டி விட்டுரு, கவனக்குறைவாக தானே போச்சு, அது ஒரு தப்பு. திருப்பி அந்த பாட்டி பழத்தை வெட்டுறங்கிறப்பல கத்தியை வச்சு உடச்சி போச்சுயா, அது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு என்ன? மாம்பழத்தை தூக்கி யாராவது சூடாக தூக்கி வடைய போடுவாளாம், வெம்பி தானே போகும், அது வேஸ்ட்டாக போச்சா. அதனால் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எந்த வேலையை செஞ்சாலும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கரெக்டாக செய்யணும். ஓகேவா? இத்தோட இன்னைக்கு உள்ள ஆஃபல் எக்ஸாமோடைய கதை முடிஞ்சுது. எல்லாம் கண்ணை மூடி தூங்குங்க.